ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு பர்சனல் லோன் அப்ளிகேஷன்லேருந்து 50,000 லோன் எடுத்தேன். ஸோ அது எப்படி எடுத்தேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ டெனரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் எடுத்துக்கோங்க. ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பரு, ஃபஸ்ட் நேம் பேன் கார்டில் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட் நேமு இதெல்லாம் என்ட்ரு பண்ணி என்னோடய எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிங்க, சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிற ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறத. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் நம்பர், ஃப்ளாட் நம்பரு இல்லை அப்பார்ட்மெண்ட்டு, பின்கோடு, ஸ்டேட்டு, சிட்டி இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இண்டஸ்ட்ரி கேட்டிருப்பாங்க, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பெனி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க, மந்த்லி இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணனா ஆட் பண்ணலாம். மோட் ஆஃப் இன்கம்ஸ் இதெல்லாமே என்ட்ரு பண்ணி டிக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய டீட்டெயிலுமே என்ட்ரு பண்ணிவிட்டேன், சப்மிட் பண்ணிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு 72,000 மேக்ஸிமம் லோனாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரியும். லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 72,000, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 4,300, டோட்டலாக நமக்கு 68,000 நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு 7,000, டோட்டலாக 12 மாதத்துக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் 2.42% இப்போ மந்த்துக்கு. டோட்டலாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 83,800, 84,000. அப்போது நமக்கு கை கிடைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 68,000. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 12, அப்புறம் இதில் ஒரு 14 ப்ளஸ் இங்கே ஒரு 2, மொத்தம் 16,000 நம்ம ரீபேமெண்ட்டாக பண்ணணும். எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது 72,000 நம்ம கையில் கிடச்சது 68, திருப்பி கொடுக்கறது 84. அப்போ 68 ரூபாய்க்கு 84 கொடுக்கணும். மொத்தம் 16,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 50 ரூபா செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்புறம் டிக் வந்துடுச்சு. அப்புறம் செல்ஃபி சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. நான் செல்ஃபி சப்மிட் பண்ணிடலாம். அது நம்ம ப்ராப்பராக செல்ஃபி சப்மிட் பண்ணிடணும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50,000. ஸோ நான் 50,000 மட்டும் என்ட்ரு பண்ணி இமேண்டேட்டு ஓகே கொடுத்துட்றேன். பேங்க்கு ஏதாவது டீட்டெயிலாம் கொடுக்கணும். நம்ம டீட்டெயிலெலாம் செக் பண்ணி ஓகே அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி ஆதார் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணி நம்ம சப்மிட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வித்தின் நமக்கு ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் வந்துருச்சு பேங்க்கில். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பேமெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் பக்கத்தில் ஆயிடுச்சு. ஸோ நான் போயிட்டு நான் அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம காமிக்க முடியாது வீடியோவில். எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சு இந்த மாதிரி டீட்டெயிலாம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் எகெயின்ஸ்டானது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர்ஸ். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் தான் கைஸ். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பர்சனல் லோன் எடுத்திருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டுக்காண்டி. ஸோ இதுதான் கதையேவும். ஓகேவா? ஸோ நீங்களும் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுத்த இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 50,000 எனக்கு கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா 48,700 சம்திங், ஒரு 50 ரூபா பக்கத்தில் வச்சுக்குவோம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு. ஓகேவா? நான் ரீபேமெண்ட் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா 9 மாதம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.